ரீசென்ட்லி என்னோட பிரெயின் வந்து ஒரு மாதிரி ஃப்ரை ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி அமைதியாவே இருக்க மாட்டேங்குது. சும்மா இருறான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. ஆதலால் அடுத்த 48 ஹவர்ஸுக்கு ஃபோன் யூஸ் பண்ண போறது இல்லை, டிவி பார்க்க போறது இல்லை, ஹைலி ஸ்டிமுலேட்டிங் மியூசிக் கேட்க போறது இல்லை. பேசிக்கலி நோ சீப் டோபமைன் ஃபார் த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ். இப்போ என்ன மேட்டர்னா, நம்ம ரீல்ஸ் பார்க்குறோமோ, யூடியூப்ல ஏதாவது ரொம்ப நிறைய எடுத்துருக்கிற வீடியோ பார்க்குறோமோ, அதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு அதுலேருந்து வெளியே வராத மாதிரி இருக்கும். ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுனாலும் ஃபோனுக்கு கை போய்கிட்டே இருக்கும். அது வந்து அந்த ஸ்டிமுலேஷன் லெவல் மட்டும் நம்ம பிரெயினில் கொஞ்சம் குறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பண்ண மாட்டோம் திரும்ப. அந்த ஸ்டிமுலேஷன் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எங்கேயுமே ஸ்டிமுலேஷன் இருக்காமல் ஒரு 1/4 மணி நேரம் சும்மா இருந்தால் ஸ்டிமுலேஷன் லெவல் குறைஞ்சிருமா, அப்புறம் ஃபோன் பக்கம் போகணும்னு தோணாது. நோட்டிஃபிகேஷனே கால்ஸ்க்கு ஆன் பண்ணி வச்சுருப்பேன், மெசேஜஸ் ஆன் பண்ணி வச்சுருப்பேன், வாட்ஸ்அப் ஆன் பண்ணி வச்சுருப்பேன். இவ்வளோ தான் நோட்டிஃபிகேஷன். வேறு எதுக்குமே எனக்கு நோட்டிஃபிகேஷனே தேவையில்லை. ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தோம். இப்போ போய் அப்படியே ஸ்கிரிப்டில் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெஷ்ஷாக நிறைய தோணும். எப்படி அப்ரோச் பண்ணலான்னு தோணும். ஃபோனுக்கு டக்குன்னு எடுக்கணும்னு தோணாது. அப்படியே ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். உட்காந்து பார்த்து தெரியும். எனக்கு பெருசாக இந்த எக்ஸ்ட்ரீமிசம் மேலாம் நம்பிக்கை இல்லை. ஒரு ஏடியா நான் டிவியே பார்க்க மாட்டேன், ஒரு ஏடியா இன்ஸ்டாகிராமே பார்க்க மாட்டேன், ஒரு ஏடியா யூடியூபே பார்க்க மாட்டேன். அதுலேயும் சூப்பராக சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. யூஸ் பண்ணால் என்டர்டெயின் ஆக்கலாம் நம்ம பண்ணுற வேலையெல்லாம். பின்னாடி என்ன இருக்குது, ஏதோ ஒரு இருட்டு போய் தண்டர் ஸ்ட்ராம் வர மாதிரி இருக்கா. இப்போ நான் வேலை பார்க்கும் போது ஓவர் ஸ்டிமுலேட்டிங்லாம் கிடையாது. இது அந்த சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு மூடுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கும். இப்போ நான் இன்னைக்கு வந்து தண்டர் ஸ்ட்ராமில் வேலை பார்க்க போகிறேன். புரியுதா? வெளியில் நான் இப்போ ஸ்கூல் முன்னாடி மழை வருது. இப்போ எப்படி இருக்கும், வெளியில் நல்லா மழை அடிக்குது, இன்னைக்கு ஸ்கூல் லீவ், காலேஜ் லீவ், அந்த மாதிரி டைமுக்கு கூட்டிகிட்டு போய் நான் ஜாலியாக வீட்டில் உட்காந்துருக்கேன். அப்படி ஒரு மூடு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஜாலியாக நான் வேலை பார்க்க முடியும். இந்த மாதிரி எஃபெக்ட் மாற்றிக்கிட்டே இருப்பேன் வேலை பார்க்கும்போது. அப்படி தான் கொஞ்சம் ஏதாவது நாவல்ட்டி இனோவேஷன்லாம் கிடச்சிதுன்னா அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். ஏதாவது பாட்டுலாம் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ஓவராக ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். அந்த ஸ்டிமுலேஷன் ஏற்றி விட்டதுக்கப்புறம் தான் கை ஃபோனுக்கு போகும். நான் ஏற்றவே மாட்டேன் என் ஸ்டிமுலேஷனை. என்னோட டோபமைன் லெவல்ஸ் கம்மியாகவே தான் இருக்கும். வேலையிலேருந்து வர்றது மட்டும் வந்துட்டு போட்டும், வேறு எங்கே இருந்தும் வராது. ஆசைப்பட்டு திம்பேன், இப்படி திம்பேன்லாம் நைட்டுக்கு ஓகே, ஒரு வேலை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். நான் தான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரீமிசம் நம்ப மாட்டேன். எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு ஒரு வேலையாவது ரிவார்டிங்காக வேணும். நான் வந்து நோ டச்சிங், நோ ஃபோன், நோ அப்படி அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. வாழ்க்கை மிஸ் ஆயிரும். சாப்பாடு பிடிக்கிறவன் சாப்பிட தான்டா வாழ்வான், வேறு எதுக்குடா வாழ்வான். shock animals are. லைட்டாக மண்டை யூஸ் பண்ணி டயர்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே மண்டையிலேருந்து எதுவும் வெளியில் போகாது. மண்டைக்குள்ளே வேணால் வரும்னு நினைக்கிறேன், மண்டையிலேருந்து எதுவும் வெளியே போகாது. அதனால் என்ன பண்ணலான்னு இருக்கேன், தூங்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு புத்தகம் ஒன்று, நானும் இந்த ஃபிலாசபிலேருந்து லிட்ரேச்சர் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கலான்ட்டு இந்த புக்கை வச்சு ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். எப்போ ஒரு மாதம் முன்னாடி. அப்போல்லாம் தொடவே இல்லையே. இந்த லிட்ரேச்சர் பக்கம் போகிறதுக்கே நமக்கு முடிய மாட்டேங்குதுப்பா. லிட்ரேச்சர் ஆரம்பிக்கிறேன், இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த புக்கு படிக்க. எவ்வளோ நாள் தள்ளி போனது, இன்னைக்கு தள்ளி போகாது. நம் படுக்கை அறை கொஞ்சம் இப்படி கில்மாவாதான். அது மாதிரி சட்டையை மாற்றிட்டு வரேன். இன்னொரு ட்ரிக்கு வச்சிருக்கேன்னு சொன்னல, மண்டை ரைஸ் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சும்மா இருக்கிறதையும் தாண்டி நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரீக்வன்சி சவுண்டு கேட்பேன். இந்த 432 ஹெர்ட்ஸ் பியூர் டோன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃப்ரீக்வன்சி தான் மோஸ்ட்டாக கேட்பேன். நான் வெறும் ஸ்கீன்னு சவுண்டு மட்டும் அடிக்கும். 1/4 மணி நேரம் சும்மா இருக்கும் போது கண்ணை மூடிட்டு இதையும் போட்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டின்னர் வந்து முட்டை பொடி மாஸ் வித் சிக்கன். ரொம்ப நாள் கழிச்சு டயட் இப்போதான் ஒழுங்காக ஃபாலோ பண்ண நம்பிக்கிட்டு இருக்கேன். அதனால இது வந்து இது இப்படி பண்ணுறது யூஸ்வலாக இந்த தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடுறது பெட்டர். இல்லைன்னா நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அப்போ சாப்பாடு செரிக்கிறதெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல ப்ராப்பராக ரெஸ்ட்டு போக மாட்டோம். ப்ராப்பராக ரெஸ்ட் இருக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுட்டு முழிச்சிட்டு இருக்கும் போதே செரிச்சு முடிச்சிருச்சுன்னா எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. எனக்கு அதெல்லாம் நிறைய தடவை லேட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ லேட் நைட்டோ சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எந்திரிக்க முடியாது. அப்போதான் ஒரு மாதிரி தலைலாம் ஒரு மாதிரி இருக்கும். அப்போதான் டக்குன்னு காலையில் ஃபோன் எடுப்பேன். இந்த ஆரம்ப பேஜே எனக்கு புரியல. இதுல இருந்து டேக்கவே இருக்கோ இல்லையோ, இங்கிலீஷ் நமக்கு நல்லா தெரிலங்கிற டேக்கவே ரொம்பவே இருக்கு. முதல் பேஜே புரியலனால ஜெனீலியல் கோல்டன் வார்ம்த்னா என்ன, சரி ஏதோ வாமான ஃபீலிங் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் போறதே தவிர ஜெனீலியல் கோல்டன் என்ன, ஜெனீலியல்னா என்ன, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெனீலியா தான். எங்க என் ஃபோனு
அதில் தான் தெரியும் தேடி. ஜெனி லியல் வேர்ட் ஆஃப் த டே. ஜினயல்னா பிளசன்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி போல. புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன், ஜினயல். இனிமேல் நம்ம எல்லாருமே ஜினயல்ஸ். I need a pen, guys. I need to mark down words and then learn about it because I don't understand half of what he's talking about, bro. What do you mean, Mark? What are the words you are using? I haven't heard of it ever before. ஏன்டா கொஞ்சம் புரியுற மாதிரி எழுதாண்டா, ஏன்டா இப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? இந்த அவசரமா எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் இந்த ஸ்கின் கேர்ல அவசரமா போட்டு அறக்க பறக்க போட்டு பொறுமையாவே போட்டு என்ஜாயே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கும். நான் எல்லாம் பொறுமையா போட்டோமா 2 செகண்ட் நம்ம மூஞ்சிய பாத்துக்கிட்டோம், கொஞ்சம் படுத்தோமா, எந்திரிச்சோமா, ரிலாக்ஸ்டா இருக்கோமா, அவ்வளவுதான் மேட்ரு. எப்படி சும்மா இருக்கிற போஸ்ல உட்காந்துருக்கா? நிஜமா நான் பாதி நேரம் இப்படிதான் உட்காந்துருப்பேன். ஸ்கின் கேர் பண்ற டைம்ல கூட போன் எல்லாம் யூஸ் பண்ணாம டிவி எல்லாம் பார்க்காம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு இதுவே தெரப்பியூட்டிக்கா இருக்கும், இன்னொன்னு ஓவர் ஸ்டிமுலேட் ஆகாம அப்புறம் அடுத்த வேலைக்கு போகும்போது கொஞ்சம் காமா பீஸ்ஃபுல்லா அப்ரோச் பண்ண தோணும். இந்த மாதிரி டைம்லயும் போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாதான் இதையும் ஒழுங்கா பண்ண மாட்டேன், இதையும் என்ஜாய் பண்ண மாட்டேன், இதுவும் ஒரு கஷ்டமான ஒரு வேலை மாதிரி தெரியும். இதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போகும்போது உடனே ஆரம்பிக்க முடியாது. மறுபடியும் கொஞ்ச நேரம் நோண்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு 10 நிமிஷம் தான் எடுக்காம இருந்தா போதும், அப்புறம் அதை அப்படியே கேரி பண்ணி கொடுத்துரும். இந்த பாருங்க, ஆம்பளை பசங்களும் லிப் பாம் எல்லாம் போடலாம், தப்பு கிடையாது. வாயில ஒண்ணு தடவைனா அது லிப்ஸ்டிக் தாங்கிறது கிடையாது. லிப்ஸ்டிக் போட்டா கூட என்ன தப்புங்க, லிப் பாம் நமக்கு போட்டா ட்ரை ஆகாம இருக்கும், அவ்வளவுதான். சொரன்னு இல்லாம இருக்கும். சொரன்ட்டு நானே இல்ல இது போடுறது எனக்கு கூச்சமா இருக்கு நானே சொரன்னு ஆக்கிப்பேனா? தேவை கிடையாதுல்ல. இப்படி பண்ணா என்ன, யார் என்ன சொல்ல போறா, சொன்னா என்ன ஆக போகுது? இது இருக்கு பாத்தீங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் எவர். பிகாஸ் எனக்கு யூஸ்வலாக சன்ஸ்க்ரீன் போட்டால் ஒரு மாதிரி ஆயிலில் எண்ணெய் வழிகிற மாதிரியோ ஒரு மாதிரி கிரீஸியாவோ இருக்கும். ஸோ when I choose tinted sunscreens like this, skincare influencer வரைய வர tinted sunscreens like this, I'll apply and show you. Wait. டபால் ஓகே. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் சன்ஸ்க்ரீன் போட்டால் அது பச்சையா இவன் ஏதோ சன்ஸ்க்ரீன் போட்டிருக்காண்டாங்கிற மாதிரி தெரியும். இது என்ன பண்ணும், அந்த டிண்ட் வந்து கலர் டோனோட போய் உட்காந்து சன்ஸ்கிரீனை வச்சே மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். நம்மளால பெருசா ஆம்பளைகளால மேக்கப் போட முடியலன்னா டிண்டட் சன்ஸ்கிரீனை வச்சே மேக்கப் போட்டு சமாளிச்ச மாதிரி ஆக்கிடலாம். இத்தனை பேர் கேட்டீங்களே ஸ்கின் கேர் ரொட்டீன் இந்த மாதிரி ஒரு மேட் சன்ஸ்கிரீனை போட்டுட்டா எல்லாம் ஃபிளாட்டா தெரிஞ்சு ஒரு மாதிரி ஈவன் அவுட்டா அந்த கலர் டோனோட மேட்சா இருக்கும். இதனாலதான் ஸ்கின் ஏதோ ரொம்ப பயங்கரமா இருக்கிற மாதிரிலாம் வீடியோல தெரியலாம். என்னோட சப்ளிமெண்ட் ஸ்டாக் பாக்குறீங்களா? ஐயோ, நான் ஒரு ஆத்லீட் என்பதால் சம்டைம்ஸ் இவ்வளவு சப்ளிமெண்ட் தேவைப்படுற மாதிரி நிலைமை இருக்கும். ஏன்னா நிறைய இது நல்லா சாப்பாடுல எடுத்துக்க முடியாது. எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இந்த காய்கறி எல்லாம் எடுத்தா எனக்கு வாந்தி வந்துருது கொஞ்ச நாள்லயே. இப்போதான் இன்ஜுரியிலேருந்து சரியாயிட்டு கொஞ்சம் வந்தனா, அதனால உடனே எல்லாம் பாக்ஸிங் பண்ணக்கூடாது. பொறுமையாக ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங்ல ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் மசில்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால பாக்ஸிங் பண்ண முடியும். இல்லைன்னா மறுபடியும் இன்ஜுரியில உட்காந்துட வேண்டியதான். இந்த ராப்ஸ் கட்டியே ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் வேகமாவே கட்ட வர மாட்டேங்குது. பொறுமையா கட்டிக்கிட்டு இருக்கேன். ஷோல்டர் பெயின் வந்தாலே அப்படியே கழுத்து வலி வர ஆரம்பிக்கும், பேக் பெயின் வர ஆரம்பிக்கும், எல்லாமே வர ஆரம்பிக்கும். அந்த ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆனா கருவும். முன்னாடியே ஒழுங்கா பார்த்துருக்கணும். என்ன பண்றது, நம்மளுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அந்த டைமு. வலிக்குதுடா, என்னடா இது தெரியாச்சு நினைச்சேன். இல்லப்பா,
ட்ரைனிங் ஓவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஸ்கிப் பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் இந்த வீடியோவை மட்டும் சீக்வன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். மெமரி கார்டில் ஸ்பேஸ் இல்லை. அப்புறம் மணி என்ன? 7:15. ஆமாம், கரெக்டாக இருக்கும். அப்புறம் நான் ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து நைட்டு புக் படிப்போம். எடுத்த எடுப்புலையே கிழிச்சா பெரிய பேப்பரை தான் கிழிப்பேன்னு ஆசைப்படாமல் ஒரு நாளைக்கு ஒரு 20 பக்கம். இப்போதானே ரொம்ப நாள் கழிச்சு புக்கும் படிக்கிறேன், பாதி புரியவும் புரியல இந்த புக்கில். என்ன எப்படி 2 நாள் முடியும்? ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ரோ. பாட்டு கேட்காம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஏதாவது மெலடியா அப்படியே பொறுமையாக கம்மியாக கேட்குற மாதிரி பாட்டு கேட்கலாம். பாட்டே கேட்காம இருந்தால் ஏதோ இப்போ எப்படி இருந்துச்சு? அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு லைட்டா. ஓரளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன். நோ 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 நோ. அப்பா இப்போதான்ப்பா வெளியிலேயே போகணும்னு தோணுது. ஆட்டோமேட்டிக்கா பாடி வெளியே போகணும்னு தோணுது. நான் புஷ் பண்ணிலாம் வெளில போகணும்னு தோணலை. எதுவுமே இல்லையா பண்றதுக்கு? நல்ல வெயில்ல வெளில வந்திருக்கேன். வெளில வந்துட்டு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. நிறைய தடவை என்ன யோசிப்பேன், டைம் வேஸ்ட் ஆயிரும் வெளில போயிட்டு வந்தாலே ரொம்ப நேரம் ஆகும். ஆகவே இல்லை, ஒண்ணுமே டைம் ஆகல. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு. இப்போ நான் வெளில போயிட்டு வந்தாலும் ஒரு 1 மணி நேரம் ஆகுமா? 1.5 hour. 9 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம்ல 1.5 hour இப்படி யூஸ் பண்ணிட்டு மீதி 7.5 hour எப்படி வேணா யூஸ் பண்ணலாமேங்கிற மாதிரி இருக்கு. என்னடா ஸ்விக்கி வந்துச்சு. தேங்க் காசி ப்ரோ, தேங்க்யூ. ஸ்டோர் இல்லை, வெளில போய் சாப்பிட்டுருக்கலாம்னா எனக்கு இறங்கணும்லாம் தோணலை. அப்படி கார்ல அப்படியே போகணும் போல இருக்கு. இது எம்முருக்கு நாளி. What a catch! Oh my God, my camera would have been done and dusted. யூஸ்வலி இந்த ஜிம்முக்கெலாம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தனியாக தான் ஒர்க் அவுட் பண்ணுறோங்கிற மாதிரி நிலைமை வந்து அட்லீஸ்ட் ஃபோன் எடுக்கலாம் நிறையா தோணும். அட்லீஸ்ட் இந்த பிரேக் செட் இருக்குது, அதில் அடுத்த செட்டு போடும்போது பொறுமையாகவும் போட முடியாது, அந்த ஃப்ளோவும் இருக்காது. உடனே ரெப்புடேஷன்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கிற முடியாது. ஜிம் முடிச்சுட்டு போயும் அப்படியே படுத்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் நடக்கும். ஜிம்மில் ஃபோன் யூஸ் பண்ணும்போது தான் அங்கெல்லாம் போய் அதெல்லாம் நடக்கும். அந்த முடிஞ்ச அளவுக்கு எடுக்க மாட்டேன். எடுத்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணுவேன். ரொம்ப பிரேக் டைமில் நோண்டிக்கிட்டு, இல்லைன்னா மற்றவங்க வெயிட் பண்ணிருக்கும் போது நம்ம உட்காந்துட்டு அதை கூட கண்டுக்காம நோண்டிக்கிட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு மற்றவங்க பாருங்க எடுப்போம். எனக்கும் இப்போ பண்ணுறது பெருசாக பிடிக்கிறது இல்லை. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு கூட பண்ணல 2 நாளாக. நம்ம எடுத்த விலாகை சீக்வன்ஸும் பண்ணியாச்சு. வேற ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி முடிச்சிட்டேன். 2 நாள் ட்ரைனிங் வேற முடிச்சிருக்கேன். வெளியிலும் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வந்திருக்கேன். புக்கு தான் படிக்கல 5 பேஜுக்கு மேலே. அது வரமாட்டேங்குதுப்பா. வேற ஏதாவது புக்கு சூஸ் பண்ணியிருக்கலாம். லிட்ரேச்சர் சூஸ் பண்ணதான் நான் பண்ண தப்பு. மாவு வாங்க வந்தேங்க. மாவு வாங்கும் போது டெம்ட் ஆகி கூட வீல் சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேங்க.